இணையதளத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு நான் நன்றியை செலுத்துகிறேன். இப்பொழுது தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எங்களை தாழ்த்தியுடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஜெப கூட்டத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு எவரையும் மேன்மைப்படுத்தும் கர்த்தர். இந்த தலைப்பு மேன்மைக்காக இன்றைக்கு உலகத்திலே அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு வேலையில இருந்தால் அதிலே ஒரு மேன்மை கிடைக்க வேண்டும், அல்லது குடும்பத்திலே சில காரியங்கள் இருந்தால் அதிலே ஒரு மேன்மை கிடைக்க வேண்டும், பொருளாதார தேவைகள் இருந்தால் அதிலே எனக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்க வேண்டும். பலவிதமான மேன்மைகளை நோக்கி இன்னைக்கு உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டோடைய சமூகத்திலே இன்னைக்கு அநேக ஜனங்கள் அற்பமாகவும் எளியவர்களையும் அப்படிப்பட்ட காரியங்களோடு கூட அற்பமாய் எண்ணப்படுகிற மனிதர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள்? நான் அற்பமாய் எண்ணப்படக்கூடாது, கர்த்தர் என்னை உயர்த்த வேண்டும், எந்த இடத்திலே நான் தாழ்ச்சி அடைந்தேனோ அந்த இடத்திலே நான் உயர்த்தப்பட வேண்டும், எளியவனாகி என்னை கர்த்தர் உயர்த்த வேண்டும். இப்படிப்பட்ட சில விருப்பங்களோடு கூட மனிதர்கள் இருப்பதையும் நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு அநேகர் மனிதனுக்கு மனிதர் ஒரு சரி நிகராக நடத்தப்படாத ஒரு நிலைதான் இந்த உலகத்திலே இருந்து வருகிறது. மனிதன் அடுத்தவனை அற்பமாகவும் எளியவனாகவும் சிறுமைப்படுத்தவும் செய்கிறதை நாம் கண்களால் இந்த நாட்களிலே கண்டு வருகிறோம். ஏனென்றால் கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போம் என்று பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு மனிதன் சரியாக மரியாதை கொடுத்து அல்லது அவனுக்குரிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து நடத்தாதை நாம் பார்க்க முடியும். சிலர் வேண்டுமென்றே அப்படி நடத்துவதையும் கூட நாம் பார்த்திருக்கிறோம். அதனால் அநேகர் காயப்படுத்தப்பட்டு புண்படுத்தப்பட்டு அநேக பிரச்சனைகளுக்குள்ளாவதையும் நான் கண்டு வருகிறோம். இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அநேக மனிதர்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏன் நம்மிலே அநேகர் சில காரியங்களே வனாந்தரமான வாழ்க்கை இடத்திலே இருக்கிறது, சில காரியங்களே நிறைவு இல்லை என்று நாம் சில நேரங்களிலே நாம் நினைக்க வேண்டிய சூழ்நிலைகளிலே நாம் இருக்கிறோம். அண்ட் இன்னும் மற்ற பகுதிகளிலே நாம் பார்க்குமானால் பலவீனமான காரியங்கள், வியாதிக்கெடுத்த காரியங்கள், என்னிடத்திலே பலவீனங்கள் இருக்கிறது, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் முடியுமா, அல்லது நான் பலவீனமா இருக்கிறேன், என்னை கர்த்தர் என்னை உபயோகிப்பாரா, இப்படிப்பட்ட சந்தேகங்களும் அநேகருக்குள்ளே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சில நேரங்களிலே பலமாய் இருக்கும் பொழுது அநேகர் அவர்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். பலவீன நேரங்கள் அல்லது வியாதி நேரங்கள் அல்லது ஒதுக்கப்படுகிற நேரங்கள் வரும் பொழுது அவர்கள் புறக்கணிக்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். பலவீனரை ஒதுக்கவும் அநேக மனிதர்கள் சமுதாய நிலைமையிலும் குடும்பங்களிலும் ஒதுக்கப்படுவதையும் நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட காரியங்களிலே வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இந்த சூழ்நிலைகளைத்தான் நாம் இந்த நாளிலே அனுபவித்து வருகிறோம். நாம் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இப்படிப்பட்ட அநேக தாக்கங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்துக்குள்ளும் இருப்பது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் அறிந்திருக்கிறார். மனிதன் தேவனை நோக்கி அப்பொழுதெல்லாம் கூப்பிடுகிறான், ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு எளிய சூழ்நிலை அல்லது அற்பமான ஒரு சூழ்நிலை, ஏன் எனக்கு இந்த பலவீனங்கள், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு புறக்கணிக்கப்படுகிற நிலைமைகள், சில நேரங்களில் உறவினர்களால் புறக்கணிப்பு நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதையெல்லாம் பெண்களாகிய நாம் தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். அற்பமானவர்களுக்கு, வனாந்திரமான வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, பலவீனருக்கு, புறக்கணிக்கப்படுவதற்கு தேவன் என்ன சொல்லுகிறார் அல்லது வேதம் என்ன சொல்கிறது என்று நம்முடைய எண்ணங்களை அல்லது நம்முடைய சிந்தைகளை தேவனுடைய வேதத்துக்கு நேராக நாம் திருப்ப இருக்கிறோம். முதலாவது, அற்பமானவர்களையும் எளியவரையும் உயர்த்துகிற தேவன். இன்றைக்கு கர்த்தர் பலவிதங்களிலே செயல்படுவதை நாம் பார்க்க முடியும். அதிலே முதலாவதாக அற்பமானவர்களையும் எளியவர்களையும் உயர்த்துகிற கர்த்தர். நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய வேதாகமத்துல லேயாளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் அவன் கற்பத்தை அடைத்திருந்தார். அந்த நேரத்தில் அவள் லேயாள் சிறுமைப்படுத்தப்பட்டு அவன் ஒதுக்கப்படுகிறதை பார்க்கும். லேயாளை பார்க்கலும் யாக்கோபு ராகேலை அதிகமாய் நேசிக்கிறார். அப்போ அவர் ரொம்ப சிறுமைப்பட்டு அவள் கர்த்தரிடத்திலே முறையிடுகிறாள். கர்த்தர் என் சிறுமையை நினைத்தருளினார் என்று ஒரு வேத வசனத்துல 29வது ஆதியாகமம் 29:31 நாம் பார்க்க முடியும். கர்த்தர் என் சிறுமையை நினைத்தருளினார். 29:33 பார்க்க முடியும், நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளினார். 29:31 அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு. அப்போ இத்தனை வசனங்களையும் பார்க்கும் பொழுது அவள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார், கர்த்தர் கேட்டறினார், கர்த்தர் அதை நினைத்தறினார் என்றெல்லாம் பார்க்க முடியும். அப்போ ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலே இருக்கிற ஒரு பெண்மணிக்கு
அற்பமாய் எண்ணப்படுகிற காரியங்கள் அநேகம் இன்றைக்கு உண்டு. ஒருவேளை பிள்ளை இல்லாத இருக்கிற சூழ்நிலை, ஒருவேளை கணவனை விட்டு பிரிந்திருக்கிற சூழ்நிலை, பலவிதமான பொருளாதார சூழ்நிலைகளினாலே ஒதுக்கப்படுகிற சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட காரியங்களினாலே பெண்கள் விசேஷமாய் பாதிக்கப்படுகிறார்கள். சோ இவர்களுக்கு கர்த்தர் இந்த நாளிலே என்ன சொல்கிறார்? இப்படி அற்பமாய் எண்ணப்பட்ட இந்த லேயாளுக்கு கர்த்தர் அவருடைய கற்பத்தை திறந்தார். அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து அங்கே அவளை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். எந்த இடத்திலே அவள் சிறுமைப்பட்டாலோ அந்த இடத்திலே கர்த்தர் அவளுக்கு அநேக பிள்ளைகளை கொடுத்து அந்த குடும்பத்திலே அந்த அற்பமாய் எண்ணப்பட்ட ராகேலுக்கு முன்பதாக கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த இடத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டுவது என்னவென்றால், ஒருவேளை அற்பமாய் நான் எண்ணப்படுகிறேன் என்றால் அதை தயவு செய்து பொறுத்து கொண்டு அல்லது தேவ சமூகத்திலே நாம் நிச்சயமாய் அதற்காக ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு நமக்கு நடக்கிற அந்த அற்பமான காரியங்களை கர்த்தர் காண்கிறார். கர்த்தர் அதை நினைத்தருளுகிறார். கர்த்தர் அதை பார்க்கிறார். கர்த்தர் அதை கேட்டருளுகிறார் என்று வசனம் சொல்கிறது. இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு உதாரணமாய் இருக்கின்றன. நான் ஒருவேளை அற்பமாய் எண்ணப்பட்டால் கர்த்தர் அதை பார்க்காதபடி விலகி போகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தாழ்த்தப்பட்டவர்கள், ஏழ்மையானவர்கள், ஏழைகள் ஒவ்வொருவரையும் அவர் கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறார். பரலோகத்திலிருந்து ஒரு கேமரா பூமியை நோக்கி வந்து எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கேமராவில எல்லா குடும்ப சூழ்நிலைகள், எல்லா தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைகளும் அதிலே ரெக்கார்ட் ஆகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்பு தாழ்மையானவர்களையும் தாழ்த்துகிறவர்களையும் கர்த்தர் உயர்த்துகிறார். முதலாவது பார்த்தோம், அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். அடுத்து தன்னையே தாழ்த்துகிறவர்களை, ஆண்டவருக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை என்று என்னை நான் தாழ்த்தும் பொழுது கர்த்தர் என்னை உயர்த்துகிறார். 107:41 பார்க்கிறோம் சங்கீதம். எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். ஹல்லேலூயா. எளியவனையோ சிறுமை நின்று எடுக்கிறார். கிதியோனை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். நியாயாதிபதிகள் 6:6-7 படிச்சோம்னா அங்க மீதியானியவர்கள் இஸ்ரவேல்கள் மிகவும் சிறுமைப்படுத்துகிறார்கள். ஒரு பெரிய ஜனக்கூட்டம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனக்கூட்டத்திற்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டிய அந்த இஸ்ரவேல் ஜனக்கூட்டம் மீதியானுடைய கையிலே மாட்டிக்கொண்டு அங்கே சிறுமைப்படுத்தப்படுகிறது. அந்த வேத வசனங்கள் நமக்கு தெள்ள தெளிவாய் சொல்கின்றன. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். பாருங்க, எல்லா இடங்களிலும் நாம் பார்க்க முடியும். எப்பொழுதெல்லாம் தாழ்த்தப்படுகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் அவர்கள் அற்பமாய் எண்ணப்படுகிறார்களோ, சிறுமைப்படுத்தப்படுகிறார்களோ, அப்பொழுதுதான் ஜனங்களும் அல்லது ஒரு தனிப்பட்ட நபரும் கர்த்தரை நோக்கி முறையிடுவதை நாம் பார்க்க முடியும். அங்கே ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு அந்த முறையிடுதலை கேட்டு அங்க ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி இந்த சூழ்நிலை எதனால் உண்டாக்குறது என்று அங்கே எச்சரிக்கை கொடுக்கிறார். உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்று உங்களை ரட்சித்தேன், அவர்கள் உங்களுக்கு முன்பாக துரத்தினேன், அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன், ஆனால் நீங்களோ என் சொல்லை கேட்கவில்லை என்று அங்கே அவர் செய்த தவறுகளை சுட்டி காண்பிப்பதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை அந்த நேரத்திலே சந்திக்கிறார். அங்கே அவரிடம் பேசும்போது மீதியானுடைய கையில என்னை ஒப்பு கொடுத்தீரே என்று கிதியோன் அந்த தேவதூதனிடம் முறையிடுகிறான். ஏன் எங்களை இப்படிப்பட்ட சிறுமைக்குள்ளாக எங்களை மாற்றிவிட்டீர்? கர்த்தராகிய உம்முடைய தூதண்டத்திலே அவன் முறையிடுவதை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, அந்த வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது. 6வது அதிகாரம் நியாயாதிபதிகள் 14வது வசனம். அப்போது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். பாருங்க, அவர் முறையிடுறான், ஜனங்களும் முறையிடுறாங்க. இந்த நேரத்துல கர்த்தருடைய தூதன் செய்தியை சொன்னதுக்கு அப்புறம் அங்க கர்த்தரே நேரா கிதியோன்ட்ட பேசுறார். என்ன, நான் உன்னை கையில ஒப்பு கொடுத்தது உண்மைதான், எதிருடைய சத்துருடைய கையில நீ மாட்டிக்கொண்டது உண்மைதான், ஆனால் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நிப்போ, மீதியானரே கைக்கு உன்னை நீங்களாக்கி ரட்சிப்பேன், உன் ஜனங்களை உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அங்க ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட முறையீடுகள், இப்படிப்பட்ட எளியவன் ஒடுக்கப்படும் போது, சிறுமைப்படும் போது, அற்பமாய் எண்ணப்படும் போது, ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்படும் பொழுது அங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, எப்படிப்பட்ட ஒரு சத்துருவினுடைய கையிலே நீ சிக்கி இருந்தாலும் பரவாயில்லை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, இஸ்ரவேலை உனக்கு முன்பதாக நான் முறியடிப்பேன், அது மாத்திரமல்ல உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இந்த நாளிலே நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஒருவேளை நான் எளிமையானவன், என்னால் முடியாதென்று அற்பமா எண்ணப்படுகிறேன், சிறுமைப்படுத்தப்படுகிறேன் என்று ஏக்கத்தோடு கூட நீங்கள் இந்த கூடுகையில பங்கெடுத்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டோடைய வசனம் கடந்து வருது, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நான் சத்துருக்களை முறியடிப்பேன். அது மாத்திரமல்ல 6:15 பார்க்கிறோம். அதற்கு கிதியோன், என் ஆண்டவரே, இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன், இதோ
மனாசேயிலே என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். இத பார்க்கும்போது உண்மையாகவே அவனுடைய தாழ்மைப்படுவதை கர்த்தரிடத்திலே தான் பேசுகிற கர்த்தரிடத்திலே அவன் தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். அவன் சொல்லுகிறான், இதோ மனாசேயிலே என் குடும்பம் மிகவும் எளிது. அவன் குடும்பத்தை குறித்து, எளிமையை குறித்து அவன் சொல்லுகிறான். எங்கள் குடும்பத்திலிருந்து நான் இதை செய்ய முடியுமா? என்னுடைய குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு குடும்பம். என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். அதை இங்கிலீஷ்ல பார்க்கிறோம். ப்ளீஸ் லார்ட், how can I save Israel? I am the least in my father's house. என்னுடைய தகப்பனுடைய குடும்பத்திலே நான் தான் கடையானவன் அல்லது கடைசியானவன், எளியவன், நான் ஒன்றுக்கும் உதவாதவன், கடைசி, எல்லாரிலும் நான் சிறியவன். இதோ மனாசேயிலே என் குடும்பம் மிகவும் எளியது. இந்த இடத்துல பாக்குறோம், ஆண்டவர் அவனோடு இடைப்படும் போது அவன் அதை பெரியதாக அவன் எடுத்துக்கொண்டாலும் அது அவன் தன்னுடைய தாழ்மையை எங்கள் வெளிப்படுத்துகிறான். என்னுடைய குடும்பத்திலிருந்து நான் இதை செய்ய முடியுமா? அல்லது நான் இவ்வளவு சிறியவனாய் இருக்கிறேனே, நான் அற்பமாய் எண்ணப்படுகிறேனே, நான் எதற்கு உதவாதவனாக இருக்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கிறேனே, ஆனால் என்னை கொண்டு நீர் இப்படி செய்வேன் என்று சொல்லுகிறீரே என்று அவனுக்கு எடுத்துரைக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் உன்னோட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய தாழ்மைக்கு கிடைத்த பதில் என்ன? நான் உன்னோடு இருப்பேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம், அதுதான் மிகப்பெரிய பலன். அது மாத்திரமல்ல, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல அவ்வளவு பெரிய மீதியானுடைய அந்த கூட்டத்தை நான் முறியடிப்பேன் என்று அவர் வாக்கு தத்தத்தை அவனுக்கு கொடுத்து அனுப்புகிறார். அவன் சில அடையாளங்களை அதற்கு பிறகு கேட்கிறான். ஆண்டவர் அதற்கு உதவி செய்கிறார். இந்த இடத்துல நான் சொல்ல வருகிறது என்னவென்றால், அந்த ஒரு எளியவன் என்று சொல்லும் பொழுது அல்லது நான் சிறியவன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த எளிமையையும் அந்த சிறுமையையும் சிறுமைப்படுத்துகிற ஜனங்களையும் நோக்கி பார்க்கிறார். நோக்கி பார்த்து அவர்களோடு கூட அவர் அழகான வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர்களை பலப்படுத்துகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நான் எளிமையாய் இருக்கிறேன், என்னால் இது முடியாது என்று நினைத்து நான் என்னுடைய குடும்பம் என்ன, என்னால் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியுமா, நான் எல்லாரிலும் புறக்கணிக்கப்பட்டவன், அற்பமாய் எண்ணப்பட்டவன் என்று நீங்கள் ஒருவேளை எண்ணுவீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வேத வசனம், நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல உன் பிசாசை, சத்துருக்களை, மீதியானியரை நான் உன் கையிலே கொடுத்து முறியடிப்பேன் என்று கர்த்தர் இந்த நாளிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 9:12 எடுத்து பார்ப்போமே. ஆனால் சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்கிறார், சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார். இன்றைக்கு சிறுமைப்பட்டவர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம், நான் அநேக நேரங்களில் அப்படிப்பட்ட மக்களோடு நான் உரையாடும் பொழுதெல்லாம் அவர்கள் சொல்லுகிற அந்த ஏக்கமான குரலை கேட்கும் பொழுது நான் அவர்களுக்கு சொல்லுவது, கர்த்தரிடத்திலே ஜெபியுங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? கர்த்தர் அந்த சிறுமையானுடைய ஜெபத்தை கேட்டு நியாயத்தை விசாரிக்கிறவராம், நியாயத்தை விசாரிக்கிறவராம். இன்று உங்களுடைய நம்முடைய மனதிலே எனக்கென்று நியாயம் கிடைக்குமா? என்னுடைய குடும்பத்திலே அல்லது என்னுடைய வழக்கிலே, எனக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே, என்னுடைய கணவனிடத்திலே, என்னுடைய பிள்ளைகளிடத்திலே அல்லது என்னுடைய உறவினர்களிடத்திலே, என்னுடைய சத்ருவிடத்திலே எனக்கு ஒரு பதில் கிடைக்குமா அல்லது எனக்கு ஒரு நியாயம் கிடைக்குமா என்று ஏக்கத்தோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலை நான் கேட்பேன், சிறுமைப்பட்டவர்களின் நியாயத்தை நான் விசாரிப்பேன் என்கிறார். ஒருவேளை மனிதர்கள் உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம், ஒருவேளை மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்யாமல் உங்களை ஒதுக்கி விடலாம். ஆனால் உங்களுடைய கூப்பிடுதலை கேட்கும் ஒரு தெய்வம் உண்டு, உங்களுடைய ஏக்கத்தை கேட்கும் ஒரு தெய்வம் உண்டு, உங்களுடைய அன்பின் அந்த கண்ணீரை கேட்கும் ஒரு தெய்வம் உண்டு. ஏசாயா 41:13 பாட்டு இருக்கிறோம், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் அவர் இரக்கமாய் இருப்பார். ஒருவேளை உங்களோடு கூட இருக்கிறவர்கள் உங்கள் மேல் இரக்கம் காண்பிக்கவில்லையானால் கவலைப்படாதீர்கள் சகோதரிகளே, ஆண்டவர் நம்மேல் இரக்கமாய் இருப்பார். அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அவருடைய கிருபை மகா பெரிய கிருபை. எது நமக்கு கிடைக்கவில்லை ஆனாலும் கர்த்தருடைய கிருபை உங்களோடும் என்னோடும் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு வினாடியும் இருக்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது வனாந்தரத்தை செழிப்பாக்குகிற கர்த்தர். முதலாவது பார்த்த அற்பமாகவும் எளியவனாகவும் இருக்கிறவர்களை உயர்த்துகிற கர்த்தர். அடுத்து வனாந்தரத்தை செழிப்பாக்குகிற கர்த்தர். இந்த இடத்துல பார்க்கிறோம், அன்னாளை குறித்து 1 சாமுவேல்ல நம்ம பார்க்க முடியும். அவளுடைய கற்பம் ஒரு வறண்ட நிலைமையில இருக்கிறது. அவள் தன்னுடைய சக்கலத்தினால் அதிகமாய் கஷ்டப்படுகிறாள், அவள் மனமடிவாக்கிறாள், அவளை அதிகமாய் கிளேசப்படுத்துகிறாள். ஆனால்
அதற்கு பிறகு அவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியாதபடி தேவனுடைய ஆலயத்திற்கு ஓடுகிறாள். அந்த ஆலயத்துடைய சமூகத்திலே, தேவனுடைய சமூகத்திலே தன் முழங்கால்களை முடக்கி அங்கே தன்னுடைய இருதயத்தை அவள் ஊற்றுகிறாள். யாருடைய சமூகத்திலே ஊற்றுகிறாள்? தேவனுடைய கர்த்தருடைய சமூகத்திலே அவள் இருதயத்தை ஊற்றுகிறாள். அவளுடைய ஆத்தும வறட்சி அல்லது அந்த கற்பத்தின் வறட்சியை கொடுத்து அந்த ஆண்டவரிடத்திலே அவள் முறையிடுகிறாள். ஆண்டவரை, வனாந்திரமான சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன், நெருக்கமான சூழ்நிலைகளிலே நான் இருக்கிறேன், சிறுமைப்பட்ட சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன், என்னுடைய உறவின் முறையார் என்னை அப்படியா என்னை நிந்திக்கிறார்களே, நான் யாரிடத்தில் போவேன் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே தன் இருதயத்தை அப்படியே உதட்டை மட்டும் அசைத்தபடி அவள் அங்கே தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விடுகிறார். இங்கிலீஷ்ல மிக அழகா இருக்கு. பட் ஐ ஹவ் பீன் pouring out my soul before the Lord. pouring out, அப்படியே அதை ஊற்றி விடுகிறாள். ஆண்டவருடைய சமூகத்திலே அவனுடைய ஆத்துமாவை ஊற்றி விடுகிறாள். அவருடைய மை சோல் என்று ஆங்கில வேதாகம் நமக்கு சொல்கிறது. மை சோல், என்னுடைய ஆத்தும கிளேசத்தை, என்னுடைய ஆத்தும வருத்தத்தை அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய மரண நேரங்களிலே அவருடைய ஆத்துமா வியாகுலப்பட்டது என்று பார்க்கிறோம். அந்த ஆத்துமா வியாகுலம் மிக உச்சக்கட்டமான ஒரு நிலைமையில அந்த ஆத்துமா வியாகுலப்படும். அந்த ஆத்துமாவை யாருடைய சமூகத்தில் அவள் ஊற்றுகிறாள்? தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பிரசன்னத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே அவள் ஊற்றுகிறாள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? எப்படிப்பட்ட வனாந்தரமான சூழ்நிலை, ஒருவேளை ஜெபிக்க முடியாத ஒரு வனாந்தரமான சூழ்நிலையா இருக்கலாம், ஒருவேளை பொருளாதார வறட்சியான ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், செழிப்பற்று போன ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், அல்லது செழிப்போடு கூட இருந்து இப்ப செழிப்பை இழந்த ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் நாம் எங்க வர வேண்டும்? ஆண்டோடைய சமூகத்துக்கு, ஆண்டோடைய ஆலயத்துக்கு, ஆண்டோடைய பிரசன்னத்திற்கு நாம் ஓடி வந்து விட வேண்டும். ஓடி வந்து என்னுடைய ஆத்தும வியாகுலத்தை, என்னுடைய ஆத்தும பாரத்தை ஆண்டோடைய சமூகத்திலே நான் ஊற்ற வேண்டும். வனாந்தரத்தின் தேவன் அந்த வனாந்தரத்தின் நேரத்திலே, வனாந்தரமான நேரத்திலே போஷிக்கிறவர் என்று வசனம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட போஜனமற்ற ஒரு செழிப்பற்ற சூழ்நிலையில இருந்தாலும் நம்முடைய ஆத்துமாவை இவர் போஷிக்கிறார். நம்மளுக்கு தெரியும், இஸ்ரவேலருக்கு நடந்த, மோசையோடு கூட இருந்த அந்த ஜனங்களுக்கு நடந்த காரியங்கள் நம்மளுக்கு நன்றாக தெரியும். 40 வருஷம் அவர்கள் பட்ட பாடுகள், அவர்கள் கடந்து வரும் பொழுது எத்தனை காரியங்களை அவர்கள் சந்தித்தார்கள் என்று தெரியும். அப்பொழுதெல்லாம் அவர் அவர்களை வெறுமையாய் விட்டுவிடவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரமான சூழ்நிலையிலே நல்ல ஒரு மன்னாவை கொடுத்து போஷித்த தேவன். வனாந்தரமான சூழ்நிலையிலே மக்களை பார்த்து ஆண்டவர் தன் பாராதது போல் இருக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல, எல்லாவற்றையும் காண்கிற தேவன். எப்படிப்பட்ட ஒரு வறட்சியான நிலைமையும் செழிப்பாக மாற்றுகிற தேவன். அந்த இடத்துல உபாகம் 8:16 நம்ம பார்க்க முடியும். 15:16 உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை சோதித்து, கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவருமான, உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவர். ஹல்லேலூயா. பாறையான கடினமான சூழ்நிலைகளாய் இருக்கலாம். நீங்கள் சந்தித்து உங்களுடைய குடும்பங்களிலே, உங்களுடைய சமுதாய வாழ்க்கையிலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பாறையான கடினமான சூழ்நிலைகள் வழியாய் நீங்கள் கடந்து செல்ல ஒரு சில நேரங்களிலே நேரிடும். ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களிலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வனாந்தரத்திலே இதோ இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்த அதே தேவன் பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணுகிறவர். நம்முடைய தேவன் சாதாரண தேவன் அல்ல. எப்பேற்பட்ட கடினமான நேரங்களிலும், கடினமான காரியங்களை உடைத்து முறிக்கிற தேவன். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவர் என்று ஒரு நாமம் அவருக்கு உண்டு. அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். உபாகம் 8:2 பார்க்கிறோம். உன்னை இந்த வனாந்தரத்திலே 40 வருஷம் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஒருவேளை நாம் சோர்ந்து இருக்கிற வேலைகளே, வனாந்தரத்தை நினைத்து கலங்கி நிற்கிற வேலைகளே, நாம் எதை நினைத்துக் கொள்ள வேண்டும்? என்னை இத்தனை வருடம், இத்தனை நாட்களாக, இத்தனை வினாடிகளாக, இத்தனை மணி நேரமாக ஆண்டவர் அழகாய் நடத்தி வந்தாரே, அந்த வழிக்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்க வேண்டும். நாம் ஒருவேளை இந்த நேரத்திலே கடினமான சூழ்நிலையை கடந்து போய் கொண்டிருக்கலாம், அல்லது எதிர்வரும் காலத்திலே கடினமான சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக வரலாம். ஆனால் எல்லா நேரங்களிலும் ஆண்டவரை முறுமுறுக்காதபடி, மோசையோடு இருந்த ஜனங்கள் முறுமுறுத்தபடி நாம் முறுமுறுத்து விடாதபடி, ஆண்டவரை இத்தனை வருஷம் என்னை அழகாய் நடத்தி வந்தீரே, 40 வருஷமாய் என்னை நடத்தி வந்த தேவன் இனிமேலும் கைவிடுவாரோ என்ற ஒரு பெரிய ஒரு தைரியமான வார்த்தைக்குள்ளாக ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். 43:20 நம்ம பார்க்கும் பொழுது, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும்.
அப்ப என்னுடைய தேவனை நான் கனம் பண்ண வேண்டும். எதை நினைத்து நான் கனம் பண்ண வேண்டும்? என் ஜனத்துக்கு நான் தாகப்படுகிற நேரங்களிலே, நான் கஷ்டப்படுகிற நேரங்களிலே, நான் எப்பொழுதெல்லாம் என் தேவனிடத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அந்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வனாந்தரத்திலே எனக்கு தண்ணீரை கொடுக்கிற வல்லவரை நான் நினைத்து பார்க்க வேண்டும், அவரை கனம் பண்ண வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. அவாந்தர வெளிகளிலே ஆறுகளை உண்டாக்குவார். அது ரொம்ப, அது இங்கிலீஷ்ல இருக்கு, ஐ கேவ் வாட்டர் இன் த வைல்டர்னஸ் ரிவர் இன் த டெசர்ட் வனாந்தரம். அதுல என்ன சொல்றாரு ஆண்டவர்? ஒரு தண்ணீரை கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு காட்டு பகுதியான ஒரு வனாந்தரமான ஒன்றுமே நமக்கு நடக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் என்ன சொல்றாரா? ஒரு ரிவரை உண்டாக்குறாராம். ஒரு டெசர்ட்ல இருந்து ஒரு ரிவர், ஆறுகளை உண்டாக்குகிறார். அப்ப அந்த ஆறுகள் நமக்கு எவ்வளவு பெரிய பயனை கொடுக்கிறது, எத்தனை ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. அப்போ எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நான் கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நான் ஆண்டவரை முறுமுறுத்து விடக்கூடாது. அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகழ்டமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நெல்லாகவும் இருப்பேன் என்று வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் யார்? வறண்ட நிலத்திலே நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருக்கிறார். என்னுடைய தேவன் யார்? என்னுடைய தேவன் யார்? அவர் வறண்ட நிலமாக இருந்தாலும் அதை நீர்க்கால்களை போல மாற்றுகிற ஒரு தேவனை நான் பற்றி கொண்டிருக்கிறேன். நான் சாதாரணப்பட்ட ஒரு மனுஷிதான். ஆனால் எனக்குள் வாசம் பண்ணுகிற அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? வறண்ட நிலங்களை நீர்க்கால்களாக மாற்றுகிறவர், வறண்ட நிலங்களை செழிப்பாக மாற்றுகிறவர். மனிதர் ஒருவேளை நமக்கு வழிகாட்ட மாட்டார்கள். ஆனால் அங்கே நெகேமியா 9:19 அவன் மோசேயோடு இருந்த ஜனங்களும் மோசேயை குறித்து அவன் சொல்லும் பொழுது, அவர்கள் வனாந்தரத்திலே கைவிடவில்லை, அவர்களை வனாந்தரத்திலே பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை என்று நெகேமியா அங்கே பறைசாற்றுகிறதை பார்க்கிறோம். எங்கே மோசேயும் அவருடைய ஜனங்களையும் ஆண்டவர் எவ்வளவு அழகாய் வழிநடத்தி வந்தார் என்று தீர்க்கதரிசிகளும் பக்தர்களும் அங்கே பறைசாற்றுகிறார்கள். எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய தேவன்! ஒருவேளை மனிதர்கள் நம்மை கைவிடலாம், வழிகாட்ட நம்மளுக்கு மறுக்கலாம், எந்த வழியில் நான் போக முடியும் என்று எனக்கு தெரியாதிருக்கலாம், நான் ஒருவேளை எனக்கு என்ன செய்வதென்று குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே நான் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் அந்த நிலைமையிலே நான் விசுவாசித்திருக்கிற என்னுடைய ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறாராம்? பகலிலே மேகஸ்தம்பமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட வனாந்தர நாட்களிலே, வனாந்தரமான ஒரு நேரத்திலே, வறட்சியான ஒரு நேரத்திலே எனக்கு ஒரு வழியை கொண்டு வருகிறார். என்ன வழி? பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பம். எனக்கு நடக்க வேண்டிய வழி எங்க என்ன எதுன்னே தெரியல. இன்னைக்கு அநேக சகோதரிகளுடைய கதறல் என்ன தெரியுமா? நான் என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல, நான் அந்த பிள்ளைய குறிச்சு என்ன செய்யறதுன்னு தெரியல, இந்த குடும்பத்தின் சூழ்நிலையை குறிச்சு நான் என்ன செய்யறேன்னு தெரியல, என்னுடைய சத்துருக்களுடைய போராட்டங்களை குறித்து நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியாது, நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் சகோதரியே என்று சொல்லுகிற அநேக சகோதரிகளை நான் சந்தித்திருக்கிறேன். ஆனால் நாம் விசுவாசித்திருக்கிற நம்முடைய ஆண்டவர் நமக்கு மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் நமக்கு முன்பாக கடந்து போகிறவர் மாத்திரம் அல்ல, வழிகளை காட்டுகிறவர். எந்த டைரக்ஷன்ல போகணும், யார பின்பற்றணும், எந்த மனுஷனை நீ பார்க்காத, சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே என்று வசனம் சொல்கிறது. நாம் இப்படிப்பட்ட நேரங்களிலே, அநேக நேரங்களிலே நாம் தவறு செய்து விடுகிறோம். குழப்பம் அடைகிற நேரங்களிலே சாதாரண ஒரு மனுஷரை நம்புகிறோம், சாதாரண சுவாசமுள்ள ஒரு மனுஷனிடத்திலே நாம் நம்பிக்கையை வைத்து விடுகிறோம். ஆனாலும் ஒரு நாளும் அதை நாம் செய்து விடக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை வழிகாட்டுவேன், நான் உனக்கு வெளிச்சத்தை கொடுப்பேன், இருளிலே வெளிச்சத்தை உண்டாக்குவேன், வனாந்திரமான இடத்திலே பாதைகளை உண்டாக்குவேன், வனாந்திரமான காரியங்களை செழிப்பை கொடுப்பேன் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 52:8 பார்க்கும் பொழுது, நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சை, சங்கீதம் 52:8 பார்க்கும்போது, நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளியோ மரத்தை போல் இருக்கிறேன். சங்கீதக்காரன் இப்படியாய் தன்னை பறைசாற்றுகிறான். தன் தேவனை குறித்தும் தன்னை குறித்தும் அவன் சொல்லுகிறான், நான் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒளியோ மரத்தை போல் இருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. நாம் பட்டு போன மரங்கள் அல்ல,
நாம் வனாந்திரமான வாழ்க்கை வாழுகிறவர்கள் அல்ல. நமக்குள்ளே இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், தேவனுடைய ஆலயத்திற்கு நம்மை கொண்டு வந்து சேர்த்து, அல்லது தேவனுடைய பிரசன்னத்திலே, அல்லது இப்படிப்பட்ட ஒரு ஜெப கூட்டத்திலே நம்மை இணைத்து, பச்சையான ஒளிவ மரத்தை போல் இருக்கிறேன். பச்சையான ஒளிவ மரம். பச்சையான ஒளிவ மரம் எப்படி இருக்கும்? எப்பொழுதும் அது செழிப்பாய் இருக்கும். எப்பொழுதும் அது தண்ணீர் பாய்ச்சப்பட்டு கொண்டிருக்கும். அது யாருக்கும் நிழல் தருவதாக, யாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒளிவ மரத்தை போல் உங்களையும் ஆண்டவர் என்னையும் இந்த நாளிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயா 44:3 எடுத்து பார்க்கும் பொழுது, தாகமுள்ள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக தர்ஸ்ட் நம்மிடத்திலே தாகம் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, இந்த காரியத்திற்கு என்ன முடிவு, இந்த கணவனை குறித்து என்ன, என் பிள்ளைகளை குறித்து என்ன, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து என்ன, என்னுடைய வருங்காலத்தை குறித்து என்ன என்று பலவிதமான குழப்பங்கள் நமக்கு இருக்கலாம். ஆனால் தாகமுள்ள உன் மேலும் என் மேலும் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. ஒரு பெரிய செழிப்பை நம்முடைய எதிர்காலத்திலே உண்டாக்குகிற தேவன் இந்த நாளிலும், இப்படி இந்த நேரங்களிலும் நம்மை செழிப்பாக மாற்றி இருக்கிற தேவன். அதை இங்கிலீஷ்ல பாக்குறோம். I will pour water on the thirsty land and streams on the dry ground வருது. சோ இதுல பாக்குறோம், pour water on the thirsty land, ஒரு தாகமான வறண்ட இடத்திலே அவர் தண்ணீரை உண்டாக்குகிற தேவன். ட்ரை கிரவுண்ட் பார்க்கிறோம். ஸ்ட்ரீம்ஸ் ஆர் த ட்ரை கிரவுண்ட், ஒரு வறட்சியான இடங்களிலே ஆறுகளை உண்டாக்குவார். ஸ்ட்ரீம்ஸ் ஆறுகளை உண்டாக்குவார். ட்ரை கிரவுண்ட்ல ஆண்டவர் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். அப்ப அவ்விடத்துல ஒரு வெற்றிடத்தை அல்லது ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவ்விடத்திலே நான் சமர்ப்பிக்கும் போது அதை அவ்வளவு அழகாக, அவ்வளவு நேர்த்தியாக, அவ்வளவு செழிப்பாக அதை மாற்றுகிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, ஒடுக்கப்படுகிறவனுக்கு அவர் நியாயம் செய்கிறார். ஒடுக்கப்படுகிறவனுக்கு அவர் நியாயம் செய்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், லூக்கால ஒரு விதவை சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்பதற்கு ஒரு உவமையை நாம் பார்க்க முடியும். லூக்காவிலே ஒரு விதவை நியாயாதிபதி இடத்திலே போய் தனக்கு காரியத்தை ஒழுங்கு செய்து கொடுக்கும்படி, தனக்கு எதிராளி செய்கிற அந்த குற்றத்தை எனக்கு சரி பண்ணி, நியாயமில்லாது செய்கிற அந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை தரும்படி, எனக்கு சரி செய்து கொள்ளும்படி அவள் வேண்டிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். அந்த இடங்களிலே அவள் எப்பொழுதும் அவன் தொந்தரவு செய்ததினாலே அவளுக்கு நியாயம் கிடைக்கிறது. இரவு பகலும் கூப்பிடுவர்களாகிய நமக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருக்கிறாரோ? இன்றைக்கு அநேக விதவைகள், கணவனை இழந்தவர்கள், கைம்பெண்கள், அல்லது தன்னுடைய கணவனால் நிராகரிக்கப்பட்ட பெண்களை நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் எல்லாருடைய காரியம் எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை, என்னுடைய எதிராளி என்னை இப்படி செய்து விட்டார், என்னுடைய கணவன் எனக்கு இப்படி செய்து விட்டார், அல்லது என்னுடைய குடும்பத்தினர், என்னுடைய உறவினர் இப்படி செய்து விட்டார் என்று நியாயத்துக்காக அநேக இடங்களிலே போய் நிற்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அந்த இடத்துல அந்த நியாயாதிபதி என்ன செய்கிறார்? இவன் அடிக்கடியாய் தொந்தரவு பண்ணுவதாலே அவளுக்கு நியாயம் செய்து அவளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை வர பண்ணுகிறார். இப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லி சகரியா 7:10 பாக்குறோம், பரதேசியின் சிறுமையானவனையும் ஒடுக்காமல் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறவர்களையும் சிறுமையானவர்களையும் ஒடுக்காமல், நெருக்கப்படுகிற காரியங்களிலே அவரே தஞ்சமானவர் என்று வசனம் சொல்லுகிறது. நெருக்கப்படுகிற எந்த இடத்திலே ஒடுக்கப்படுகிறோமோ அந்த இடங்களில் எல்லாம் மனிதனை தேடாது, அவரே தஞ்சமாய் அவரை கூப்பிடுகிற, இரவும் பகலும் கூப்பிடுகிற ஒரு ஜெப சத்தம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். நாம் ஒருவேளை நல்ல ஒரு முதிர்ச்சியான நிலைமையிலே அல்லது ஆண்டவரை அறிந்த நிலைமையில இருந்தாலும், நம்மை சேர்ந்தவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், விதவைகள் அல்லது கைவிடப்பட்டவர்கள் ஒடுக்கப்படும் பொழுது அவர்களுக்கு நம்மளால் முடிந்த நியாயங்களை நாம் செய்ய வேண்டும். சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள் என்று வசனம் சொல்கிறது. சிறுமையாய் இருக்கிறவர்களை, திக்கற்றவர்களாய் இருக்கிறவர்களை, கணவன் மனைவி பிள்ளைகளால் கைவிடப்பட்ட எத்தனையோ முதியோர்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் அழுகிற அந்த கண்ணீர் நம்மை உள்ளத்தை உடைத்து நொறுக்குகிறது. அப்படிப்பட்ட காரியங்களிலே சிக்கி இருக்கிற மக்களை நம்மால் முடிந்தவரை நீதி செய்து அல்லது நியாயத்துக்கு நேராக அவர்களை திருப்பி ஆண்டுடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறவன் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிற தேவன். சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், கர்த்தர் தீங்கு நாளில் அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சிறுமைப்பட்ட அல்லது விதவையை நியாயம் கிடைக்காமல் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் மேல் நாம் சிந்தை உள்ளவர்களாய், அவர்களுக்கு நாம் உதவி செய்யறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பாக்கியவான்.
அது மாத்திரமல்ல, கர்த்தர் தீங்கு நாளிலே அவனை விடுவிப்பார். ஒருவேளை நமக்கு எத்தனையோ விபத்துக்கள் நடக்கலாம், அல்லது எத்தனையோ காரியங்களிலே நம்மளுக்கு வியாதிகள், பலவீனங்கள் வரலாம். ஆனால் இவைகளை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? தீங்கு நாளிலே அவனை விடுவிப்பார். தீங்கு நாளிலே அவனை விடுவிப்பார். அப்படி என்றால் என்ன சொல்லுகிறது வசனம்? நீ நன்மை செய்யும் பொழுது, நீ மற்றவர்கள் மேல் கரிசனை கொள்ளும் பொழுது, நீ மற்றவர்களுக்கு நியாயம் செய்யும் பொழுது, நீ மற்றவர்கள் மேல் இரக்கம் கொள்ளும் பொழுது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். நம்ம கரத்திலேயே ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். லூக்கா 4:18 இயேசுவானவர் ஏசாயா புஸ்தகத்தை அவருடைய கரத்திலே வைத்து வாசிக்கும் பொழுது மிக அழகாய் ஒரு வசனத்தை அங்கே அறிக்கையிடுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இது இயேசுவுடைய வார்த்தை. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணுகிறார். உங்களையும் என்னையும் அபிஷேகித்த ஒரு நோக்கம், தரித்திரருக்கும், கைவிடப்பட்டவர்களுக்கும், அல்லது நியாயம் இல்லாமல் உதவியேற்று இருக்கிறவர்களுக்கும் நியாயம் செய்யும்படி கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம் தான். ஆனால் இந்த வசனம் தான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். நாம் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறோம், அல்லது என் மேல் இருக்கிற அபிஷேகத்தின் ஆவி எதற்காக கொடுக்கப்பட்டது, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் நிறைவு அல்லது அபிஷேகத்தின் நிறைவு எனக்கு ஏன் கிடைக்கப்பட்டிருக்கிறது, இந்த பாக்கியம் எனக்கு ஏன் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்ற அங்கே அறிக்கையை நான் பார்க்க முடியும். சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்க வேண்டும். யாருக்கு பிரசங்கிக்க வேண்டும்? தரித்திரருக்கு நான் பிரசங்கிக்க வேண்டும். இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்க வேண்டும். அநேக ஆஸ்பத்திரிகளின் இருதயம் நறுங்குண்டவர்களாக, குணப்படுத்த முடியாத வியாதிகளோடு, பலவிதமான கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களை நாம் பார்க்க முடியும். நான் அநேக கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பதாக மருத்துவமனை ஊழியங்களுக்கு நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். அப்பொழுது அவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே கண்களிலே கண்ணீர் தாரை தாரையாய் வரும். நான் வீட்டுக்கு வந்து மிகுந்த அநேக நேரங்களிலே நான் அழுதிருக்கிறேன். அவளுடைய அந்த உணர்ச்சி, அவளுக்கு இருக்கிற அந்த இமோஷனல் கஷ்டத்தை அவங்க சொல்லும் போது, அவர்களுடைய கண்ணீரை பார்க்கும் பொழுது அவருடைய மனது எவ்வளவு பாரப்பட்டு இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர்களுக்கு சுவிசேஷத்தை நாம் தான் சொல்ல வேண்டும். குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்ட உள்ளவர்களை விடுதலையாக்கும். எத்தனையோ நொறுங்குண்ட இருதயங்கள் இன்னைக்கு இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், முதியவர்கள், கைவிடப்பட்டவர்கள், விதவைகளுக்கு தான் இப்படிப்பட்ட பாடுகள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். சகோதரிகளை, ஒரு நாளும் அதை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். வாலிபர்கள், இன்றைக்கு அநேக வாலிபருடைய இருதயங்கள் நொறுங்குண்டிருக்கிறது. ஒருவேளை வெளியிலே அவர்கள் காட்டிக் கொள்ளாமல் இருக்கலாம். பலவிதமான அன்பு இல்லாதபடி, பலவிதமான புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே, ஆசிரியர்களால், குடும்பங்களால், குடும்பத்தின் நபர்களால், உறவினர்களால் ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே அநேக வாலிபருடைய இருதயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது சகோதரிகளே. அது மாத்திரமல்ல, அநேக நிந்தையான வழிகளால், அது மாத்திரமல்ல, தனக்கு தேவையான பொருளாதார வசதி தன்னிடத்தில் இல்லை என்ற ஒரு ஏக்கத்தோடு கூட அநேக வாலிப நெஞ்சங்கள் இன்னைக்கு நொறுங்குண்டதாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட நொறுங்குண்ட இருதயத்திற்கு யார் பதில் சொல்லுவார்? யார் அவர்களுக்கு இயேசுவை அறிவிப்பார்? இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்பது. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு, இப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு, முதியவர்களுக்கு நீங்களும் நான் தான் உத்தரவாதமாக நிற்க வேண்டும். யாக்கோபு 1:27 பார்க்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது தான் தேவனுக்கு உண்பதாக மாசில்லாத தேவ பக்தி. ஹல்லேலூயா. மாசில்லாத தேவ பக்தி எது? நான் தேவனை பின்பற்றுகிறேன் அல்லது இயேசுவை போல் மாற விரும்புகிறேன் என்று சொல்லுகிற நாம் என்ன செய்ய வேண்டும்? திக்கற்ற பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுக்கு, விதவைகளாய் இருக்கிறவருக்கு, உபத்திரவத்திலே இருக்கிறவர்களுக்கு விசாரிக்க வேண்டும். இன்றைக்கு நான் ஒரு ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்திலே பல ஆண்டுகளாக நான் அதிலே பங்காளராகவும் ஊழியம் செய்கிறவர்களாகவும் இருந்து வருகிறேன். அவர்களிடத்திலே நான் கண்டுகொண்ட அநேக காரியங்கள், நல்ல காரியங்கள் உண்டு. விசேஷமாய் எங்களுடைய தஞ்சை மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட சகோதரர் இன்றைக்கு ஊழியத்தின் மிஷனரியாக பணியாற்றி விட்டு ஓய்வு பெற்றிருக்கிறார். சகோதரர் மதன் சிங் அண்ணன், உங்களில் அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர்கள் எல்லாம் எங்களை அநேக நேரங்களிலே பூதலூர் போன்ற பகுதி, கிராம பகுதி, தஞ்சாவூர் போன்ற பட்டணத்திலிருந்து பூதலூர் போன்ற பகுதிக்கு அவர்கள் கடந்து வந்து எங்களுக்கு உபத்திரவங்கள் ஏற்படும் போது, எங்களுடைய சப்ஜெக்ட்ல, எங்களுடைய படிப்புல எங்களால் அதை படித்து பாஸ் பண்ண முடியாத நிலைமையிலே நான் என் சகோதரர்கள் எல்லாம் கஷ்டப்பட்ட போது, எங்களுடைய சகோதரருக்கு எனக்கு பலவிதங்களிலே பாடங்களை எடுத்து உதவி செய்தார்கள். அதை கற்றுக் கொடுத்தார்கள். அதன் விளைவாக என்ன நடந்தது? எங்களுடைய உள்ளத்திலே அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுது. எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல அல்லது ப்ரொஃபஸராக அவர்கள் இருந்தாலும்,
தன்னுடைய நேரத்தை இப்படிப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கி கிராமத்தில் உள்ள அநேக குடும்பங்களை சந்தித்து ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கண்டு அவர்கள் உதவி செய்தார்கள். அப்படிப்பட்ட நல்ல தலைவர்களுடைய நடக்கைகளை பார்த்துதான் நாங்கள் எல்லாம் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்து ஆண்டவருக்காக ஆசீர்வாதமாக இருந்து வருகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு இப்படி எடுத்து சொல்வதற்கு அநேகர் இல்லை, இப்படி உதவி செய்வதற்கு அநேகர் இல்லை. வாயினால் பிரசங்கிக்க அநேகர் உண்டு, அடுத்தவர்களுக்கு உபதேசம் சொல்ல அநேகர் உண்டு, அநேகர் ஆலோசனை சொல்ல உண்டு. ஆனால் செயலிலே காண்பிப்பது மிகவும் கஷ்டமான காரியம். செயலிலே நாம் காண்பிக்க வேண்டும். நான்காவதாக நாம் பார்க்க முடியும், பலவீனரை தெரிந்து கொள்ளுகிற தேவன். பலவீனரை தெரிந்து கொள்ளுகிற தேவன். இந்த வார்த்தை என்னை அதிகமாய் தாக்கியது. பலவீனர். நாம் நினைக்கலாம் உயர்கட் மட்டத்துல இருக்கிற ஊழியர்கள், மிஷினரிகள் அல்லது இன்னும் பொசிஷன்ல இருக்கிற அநேகரை நாம் பார்க்கும் பொழுது, ஐயோ இவர்கள் எல்லாம் பலசாலிகள், இவர்கள் எல்லாம் ஞானவான்கள், இவர்கள் எல்லாம் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவர்கள், அதனால் தான் இவர்கள் மேலிடத்துல இருக்கிறார்கள் என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் அது முற்றிலுமாக தவறு. ஆண்டவருடைய பார்வை எப்படி இருக்கிறது? பலவீனரை தெரிந்து கொள்கிறார். பலவீனரை தெரிந்து கொள்கிறார். இங்க பார்க்கிறோம், தேவன் உலகத்திலே பலவானை வெட்கப்படுத்தும்படி, நல்லா பார்க்கணும், பலவானை வெட்கப்படுத்தும்படி. யாரெல்லாம் உலக பிரகாரமாக நான் பலவான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, உலக பிரகாரமான எல்லாவற்றிலும் தேறினவன் என்று சொல்லுகிறார்களோ, அவர்களை வெட்கப்படுத்தும்படி யாரை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார்? பலவீனரை தெரிந்து கொள்கிறார். பலவீனரை. But God chose what is foolish in the world to shame the wise. ஞானவானை வெட்கப்படுத்தும்படி, ஞானவானை வெட்கப்படும்படி ஒரு foolish தெரிந்து கொள்கிறார். அது மாத்திரமல்ல, and God chose what is weak in the world to strong the to shame the strong. ஒரு பலவான இருக்கிறவங்களை to shame the strong என்னன்னா, பலவான இருக்கிறவங்களை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பலவீனரை தெரிந்து கொண்டார். அது மாதிரி ஞானமாய் இருக்கிறவர்களை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் பைத்தியமானவர்களை ஃபூலிஷ தெரிந்து கொள்கிறார். இதுதான் கர்த்தருடைய பார்வை. மனிதனுடைய பார்வை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிற நோக்கம் பலவீனர் என்று நாம் ஒதுங்கிக் கொள்ளாமல், இந்த பலவீனரை தன் ஆண்டவர் எடுத்து முன்னே நிறுத்த நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆதலால் தான் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட கூடுகையிலே அநேக நேரங்களை செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அநேகர் நம் மூலமாக பயன்களை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? நீங்களும் நானும் ஞானவான்கள் அல்ல, நீங்களும் நானும் பலவான்கள் அல்ல. பைத்தியமான உங்களையும் என்னையும், பலவீனமான என்னையும் உங்களையும் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் அநேகருக்கு சாட்சியாக இருக்கும்படி நம்மை ஆண்டவர் பலப்படுத்தி இருக்கிறார். பவுலை குறித்து நாம் சொல்ல வேண்டியதில்லை. அநேக நிருபங்களை எழுதின பவுல், அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் அழகாய் அந்த வசனங்களிலே எழுதியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் வீட்டிலே போய் படித்துக் கொள்ளுங்கள். 7 to 9 வரைக்கும் எடுத்து படித்தால் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நான் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அது சாத்தான் என்னை கொட்டும் சாத்தானா இருக்கிறது என்று சொல்லி அவர் அதை குறித்து என்ன சொல்லுகிறார்? அது ஆண்டவரிடத்திலே வேண்டும் பொழுது, என் கிருபை உனக்கு போதும். 3 தரம் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த முள், எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த பலவீனம்? அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு கொடுத்த பதில், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். இன்றைக்கு பலவீனத்தோடு கூட நீங்கள் இதிலே பங்கு கொண்டிருக்கலாம். ஆனால் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சுகர் வியாதி, ஏன் எனக்கு இப்படி தைராய்டு பிரச்சனை, ஏன் எனக்கு சொல்ல முடியாத சில வியாதிகள், கேன்சர் போன்ற வியாதிகள் ஏன் என்று கேள்வியோடு கூட உட்கார்ந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பலமுறை வேண்டிக் கொண்டும் என் கிருபை உன்னை தாங்கும் என்று சொல்லுகிறார். என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிறார். தேவன் பல பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று இப்படிப்பட்ட பவுல்தான் அறிக்கையிடுகிறார். அவர் ஏன் இந்த பலவீனம் என்று அவர் பாசிட்டிவாக யோசிக்கிறார். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, நான் ஒரு பலவீனரை பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன அனுபவிக்கிறார்களோ அதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும் என்ற அந்த வசனத்தின் தெளிவு. பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, எனக்கு இருக்கிற நல்ல ஒரு பலத்தோடு கூட நான் ஒருவரை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம், நல்லதுதான். ஆனால் ஒரு பலவீனத்தோடு கூட நான் பலவீனரை நான் அணுகும் பொழுது, அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளோடு கூட எனக்கு இருந்த பிரச்சனைகளோடு கூட நான் அணுகும் பொழுது, நான் அதை எப்படி டீல் பண்ண முடியும்? நான் அதை எனக்கு தேவனிடத்திலே சொல்லும் போது கர்த்தர் என்னோடு கூட எனக்கு எப்படிப்பட்ட பலத்தை கொடுத்தார் என்று நான் சொல்ல முடியும் என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 11:30 பார்க்கிறோம், நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்தே மேன்மை பாராட்டுவேன், என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். அப்போ என்னுடைய மேன்மை எதுல இருக்கும்? எனக்கு இருக்கிற வீக்னஸ்ல, எனக்கு இருக்கிற பலவீனத்துலதான் என்னுடைய மேன்மை இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார்.
12:10 பார்க்கிறோம். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஒருவேளை இந்த நாளில நீங்கள் அறிக்கையிட முடியும். என்ன, நான் பலவீனமாய் இருந்தாலும் பலமுள்ளவளாய் இருக்கிறேன். இன்றைக்கு அநேக செய்ய முடியாத அநேக காரியங்களை உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் ஆண்டவர் செய்வார். ஏனென்றால் நீங்களும் நானும் பலவான் என்பதல்ல, பலவீனரை கொண்டு கர்த்தர் செய்கிறார். எனக்கு ஆகியால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா. நான் பிரியப்படுகிறேன். மேன்மை பாராட்டல் பலவீனங்களை குறித்து இருக்கிறது. பிரியப்படுதல் எதை குறித்து இருக்கிறது? பலவீனங்களை குறித்து இருக்கிறது. அவர் செய்த சாதனைகளை பட்டியலிட்டால் போதாது. அவர் சபைகளை பலப்படுத்தினார். பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பவுல் பல இடங்களுக்கு கடந்து சென்று எல்லா இடங்களும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறார். சபைகள் பெருகின, தேவ வசனம் பெருகின. அவர் போன இடங்களில் எல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்தார். வல்லமையாய் பயன்படுத்தினார் ஆண்டவர் என்று நமக்கு தெரியும். அநேக நிருபங்களை எழுதினார். அநேகருக்கு சாட்சியாக மாறினார். இப்படிப்பட்ட பலவீனரை கொண்டுதான் அப்படிப்பட்ட நிருபங்களை ஆண்டவரால் எழுத முடிந்தது. ஆதலால் நீங்கள் பலவீனர் என்று ஒரு நாளும் நீங்கள் தன்னை தாழ்த்தி எடை போட்டுக் கொண்டு இராதீர்கள். 5வதாகவும் கடைசியாகவும் புறக்கணிக்கப்பட்டவரை உயர்த்துகிறவர். இன்று சமுதாயத்திலே அநேக புறக்கணிப்புகள் இருக்கிறது. நல்லவராக இருக்கிறவர்கள், உயர்வாக இருக்கிறவர்கள் தாழ்ந்தவர்களை புறக்கணிக்கிறார்கள். பணக்காரராக இருக்கிறவர்கள் ஏழைகளை புறக்கணிக்கிறார்கள். அழகாக இருக்கிறவர்கள் அழகில்லாதவர்களை புறக்கணிக்கிறார்கள். பணத்தோடு இருக்கிறவர்கள் பணம் இல்லாதவர்களை புறக்கணிக்கிறார்கள். படிப்போடு இருக்கிறவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களை புறக்கணிக்கிறார்கள். ஆனால் ஆண்டோடைய வசனம் நம்மை எப்படியாய் சொல்லுகிறது? யோசேப்பு குறித்து நமக்கு எல்லாரும் தெரியும். யோசேப்பு அதிகமாய் தன் தகப்பனால் நேசிக்கப்பட்டவன். ஆனால் சகோதரனால் அவன் அதிகமாய் வெறுக்கப்பட்டான். பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, அவனை உன்னையா நாங்கள் குனிந்து வணங்க வேண்டும் என்று கடிந்து கொண்டார்கள் என்று வசனம் சொல்கிறது. அடுத்து சகோதரர்கள் மீது பொறாமை கொண்டார்கள் என்று சொல்கிறது. அடுத்து கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணினார்கள். எது? சொந்த சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு சதி யோசனை பண்ணினார்கள். என்ன செய்ய? கொலை செய்ய. அவனை எடுத்து குழியிலே போட்டார்கள். நமக்கு தெரியும். 20 வெள்ளிக்காசுக்கு அவனுக்கு விற்று போட்டார்கள். ஆனால் அங்கே என்ன ஆண்டவர் அங்க காரியங்கள் நடப்பித்ததை பார்க்கும் பொழுது அந்த வசனங்களை எல்லாம் வீட்டிலே போய் 39வது அதிகாரத்தை படித்தோமானால் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். புறக்கணிக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன், அவனை வேண்டாம் என்று ஒதுக்கினார்கள். நன்றாக இருந்த ஒருவனை அவர்கள் பகைத்தார்கள், பொறாமை கொண்டார்கள். ஆனால் மறுபக்கம் என்ன செய்கிறார்? புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட அந்த யோசேப்பை கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். முதல் ஆசீர்வாதம், கர்த்தர் அப்படிப்பட்டவர்களோடு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது என்று எஜமான் கண்டு அந்த பார்வோன் காண்கிறான். இவன் செய்வதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அப்போ ஒருத்தனுக்கு எவ்வளவு புறக்கணிச்சாலும் அவனிடத்திலே இருக்கிற காரியங்களை சில மனிதர்கள் பார்க்கும் பொழுது இவனோடு கர்த்தர் இருக்கிறார், இவனோடு இவன் செய்கிற காரியங்கள் வாய்க்கிறது என்று அவன் எஜமான் கண்டு அவன் மேல் தயை வைக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு மனிதர்கள் புறக்கணிக்கலாம், ஆண்டவர் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். ஆண்டவர் எப்பொழுதும் அவர்களை விசேஷித்த விதமாக எடுத்து பயன்படுத்துகிறார். ஆதியாகமம் 39:21 பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்பிட இருந்தார், அவன் மேல் கிருபை வைத்து கர்த்தர் அவனோட இருந்தபடியினால் அவனுக்கு வேகம் ஞானமும் கிடைத்தது என்று பார்க்கிறோம். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் கடைசியாக என்ன ரிசல்ட்? அந்த ஆதியாகமத்துல கடைசி யோசேப்புடைய பகுதியை எடுத்து பார்த்தால் 41வது அதிகாரம் 42-43 படிங்க. எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்குகிறார். ஒதுக்கப்பட்டவன் பொறாமையினால் கடிந்து கொள்ளப்பட்டு அவனை ஏளனம் பண்ண அதே சகோதரன் மத்தியிலே ஆண்டவர் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரமாக்கினார். வாக்கின்படி எல்லா ஜனங்களும் அவனுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்று ராஜா அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். கொடுத்தது மாத்திரமல்ல, முத்திரை மோதிரத்தை போட்டு மெல்லிய வஸ்திரம் தெரித்து பொன் சரப்பணிகளை கழுத்திலே அணிந்து அவர் சொல்லுகிறார், தன் 2ஆம் ரதத்தின் மேல் ஏற்றி. அங்க ஒரு பெரிய உயர்வு அவனுக்கு ஏற்படுகிறது. தென்னணிட்டு படியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கினான். எத்தனை உயர்வு பாருங்கள். ஒரு இடத்திலே பொறாமை, கொலை செய்யப்படும்படி சதி யோசனை, ஒரு இடத்திலே அவர்களை புறக்கணிக்கிறார்கள், அவர்கள் ஒதுக்கினார்கள், அவன் மேல் பகைத்தார்கள் என்று பார்க்கிறோம். சொந்த சகோதரனால் இவ்வளவு வேதனைகளை அனுபவித்த ஒருவன் எல்லாவற்றையும் பொறுமையாக அவன் சகித்துக் கொண்டான். எல்லா பாதைகளும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் செய்வதை எல்லாம் ஆசீர்வதித்தார். சிறைச்சாலையிலே அதிகாரிகளிடத்திலே அவனுக்கு தயை கிடைக்க வைத்தார். பார்வோண்டத்திலே அவனுக்கு தயை கிடைக்க வைத்தார். எல்லா குற்றச்சாட்டுகளையும் அவன் பொறுமையோடு சகித்தான். அவனுக்கு கிடைத்தது என்ன? மிகப்பெரிய உயர்வு. அதே சகோதரர், எந்த சகோதரர் அவனை பகைத்தார்களோ அதே சகோதரருக்கு அவன் உதவி செய்ய
அவன் முன் வருகிறான். அது மாத்திரமல்ல, சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவரீர் என்னை பழுக பெண்ணீர் வசனம் சொல்கிறது. 41:35 அவனுடைய அறிக்கை என்னவா இருந்தது? சிறுமைப்பட்ட தேசத்திலே கர்த்தர் என்னை பழுக பண்ணினார். தன்னுடைய பிள்ளைகள், கணவன் மனைவியாக அந்த குடும்பத்தை பெருக பண்ணுகிறார் என்ற ஆசீர்வாதத்தை அவர் கூறுகிறார். அது ஆதியாகமம் 50:19 எடுத்து படிச்சுன்னா, பயப்படாதிருங்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சகோதரர்கள் அவரை பாதித்தார்களோ, எந்த சகோதரர்கள் அவர் பகைத்தார்களோ, விரோதித்தார்களோ, குற்றம் சாட்டினார்களோ, அவர்களுக்கு எதிராக இவன் அழகான ஒரு வாக்கியத்தை சொல்லுகிறான். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஒருவேளை ஜனங்கள் உங்களுக்கும் எனக்கும் தீமை செய்ய நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த தீமை, அந்த கஷ்டம், அந்த விரோதம் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாய் மாறும். அங்கே வசனம் சொல்கிறது, தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஏற்படுகிற தீமைகள் அல்லது எனக்கு ஏற்படுகிற தீமைகள், கஷ்டங்கள் அல்லது விரோதங்கள் எல்லாம் நன்மையாக முடிய பண்ணுவார். அநேக ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு கர்த்தர் தேசத்திலே உங்களையும் என்னையும் வைப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. As for you, you meant evil for me, but God meant it for good to bring it about that many people should be kept alive as they are today. இந்த நாளிலே நடக்கிறது போல உயிரோடு காக்கும்படி நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் சகோதரிகளை, சோர்ந்து போகிற நேரங்களிலே, புறக்கணிக்கப்படுகிற நேரங்களிலே, ஒதுக்கப்படுகிற நேரங்களிலே, சிறுமைப்படுகிற நேரங்களிலே, அற்பமாய் எண்ணப்படுகிற நேரங்களிலே ஒரு நாளும் கலங்கிவிட வேண்டாம், ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டுடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நாம் எல்லாரும் எடுத்து படிக்கலாம். சங்கீதம் 35:10. சங்கீதம் 35:10. எல்லாரும் வேதாகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 35:10 நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். அன்மியூட் பண்ணி படிக்கலாம். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய எலும்புகள் எல்லாம், நம்முடைய தசைகள், உயிர், நம்முடைய எல்லாம் எதை சொல்லும்? சிறுமைப்பட்டவர்களை அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு என்னை நீங்களாக்குகிறார் அல்லது விடுவிக்கிறார். சிறுமையும் எளிமையுமான என்னை கொள்ளையிடுகிற கைக்கு தப்புவிக்கிற கர்த்தர் உமக்கொப்பானவர் யார்? அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. மண்ணாந்திரையா திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வண்ணாந்திரையா திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கு வந்திடாமலங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே, செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கு வந்திடாமலங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விழிப்பார் ஆண்டவர் நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாளுவார். ஹல்லேலூயா. விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாளுவார். வண்ணாந்திரையா திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். ஹல்லேலூயா. வனாந்திரமான இந்த வாழ்க்கை பயணத்திலே நீங்களும் நானும் பல நேரங்களிலே சோர்ந்து போகிறோம். பல நேரங்களிலே ஏன் இந்த வாழ்க்கை, நான் தொடர்ந்து ஓட முடியுமா, எனக்கு அந்த பலன் உண்டா என்று நாம் சோர்ந்து போகிற நேரங்கள் எல்லாம் என்ன வருகிறது? நேசரின் சத்தம் நம்மை நோக்கி கடந்து வருகிறது. இப்பொழுது கேட்ட அந்த வாக்குத்தத்தங்கள், வசனங்கள் நம்மை நோக்கி கடந்து வருகிறது. அவைகள் எல்லாம் உங்களையும் என்னையும் தேற்றுகிறதாய் மாத்திரமல்ல, பக்தன் பாடுகிறார், என் வாழ்வு செழித்திடுமே,
என் வாழ்வு செழித்திடுமே. ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த ஜெப கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்வு செழிக்காதா? என் வனாந்தரமான வாழ்க்கை மாறாதா? என்னுடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படாதா? என்னுடைய நிந்தைகள் மாறாதா? நான் சிறுமைப்பட்ட இடத்திலே உயர்த்த மாட்டீரா? மேன்மை கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு யார் யாரெல்லாம் இதிலே பங்கு கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே, வசனம் எவரையும் மேன்மைப்படுத்த உம்மால் முடியும். எவரையும் மேன்மைப்படுத்துகிற என்னுடைய கர்த்தர் ஆண்டவரே, அற்பமானவர்களையும் எளியவர்களையும் ஜெபத்தை கேட்கிற என்னுடைய நல்ல ஆண்டவர். அப்பா, ஒவ்வொரு சகோதரி ஏக்கங்களையும் ஆண்டவரே நீர் புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற பதிலை நீர் ஏற்ற நேரத்திலே கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அற்பமானவர்களை எளியவனா எண்ணப்படுகிற உயர்த்துகிற கர்த்தர் என்று நாங்கள் அறிந்தோமே. வனாந்திர வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுகிறவர் என்று நாங்கள் பார்த்தோமே. ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறவர் என்று பார்த்தோமே. நியாயம் இல்லாமல் ஆண்டவரை செழிப்பில்லாமல் யார் யார் தவிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நாளிலே நியாயம் கிடைக்கும்படியாக நீர் உம்முடைய முகத்தை திருப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விசேஷமாய் பலவீனரை தெரிந்து கொள்ளுகிற ஆண்டவர் என்று நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரை, நாங்கள் அநேக நேரங்களில் அவர்கள் எல்லாம் ஞானவான்கள் பலவான்கள் என்று நினைத்தது உண்டு. ஆண்டவரை, நாங்கள் பலவீனர் என்று எங்களை கர்த்தாவே நாங்களே கர்த்தாவே அப்பா எங்களையே நாங்கள் அப்படி நினைத்துக் கொண்டது உண்டு. ஆண்டவரே, ஆனால் உம்முடைய வசனம் சொல்லுகிறது, பலவீனரை பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனராகி எங்களை நீ தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே, ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவரே பைத்தியமான எங்களை தெரிந்து கொண்டீரே. நன்றி ஆண்டவரே. இங்கு யாரெல்லாம் ஆண்டவரே பேதையாகிய என்னை, பைத்தியமான என்னை ஆண்டவர் எதையாவது செய்ய மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மை, நல்ல ஒரு உயர்வை வேலையிலே, குடும்பத்திலே, ஆண்டவரை உறவினர்கள் மத்தியிலே, அந்த தேசத்திலே அவர்களை உயர்த்தி வைக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, கடைசியாக நாங்கள் பார்த்தோமே, புறக்கணிக்கப்பட்டவனை உயர்த்துகிற ஆண்டவரே ஒரு நல்ல சாட்சியை நாங்கள் பார்த்தோமே, யோசேப்பை. ஆண்டவரே, எந்த நிலைமையிலே சகோதரர்கள் அவர்கள் பகைத்தார்களோ, பொறாமை கொண்டார்களோ, அதே சகோதரருக்கு உதவும் வண்ணமாக தீமையை நன்மையாக முடிய பண்ணின என்னுடைய ஆண்டவன் இந்த நாளிலே தீமையை அனுபவிக்கிற ஒவ்வொரு சகோதரனுடைய வாழ்க்கையிலும் அதை நன்மையாக முடிய பண்ண போகிறபடி நாமை துதிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற நாட்களிலே இருக்கிற எல்லா இடங்களிலும் ஆண்டவரே தேசங்களிலும் இவர்களை கொண்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க போறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக ஆயிரங்களை அவர்கள் கர்த்தாவை நடத்துகிறவர்களாக, அநேக கோடிக்கணக்கான மக்களுக்கு தன்னுடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக ஆண்டவரே நீர் உம்முடைய அறிக்கையிலே சொன்னீரே. ஆண்டவரை, தரித்திரத்திற்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொன்னபடி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை நாங்கள் இருக்கிற இடங்களிலே புதைத்து விடாதபடி, மங்கி வைத்து விடாதபடி ஆண்டவரை அது பிரகாசிக்கும்படியாக, அநேகருக்கு ஆண்டவரை வெளிச்சத்தை கொடுக்கும்படியான ஒரு சுவிசேஷத்தை நாங்கள் இருளுள்ள ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாக இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுடைய குடும்பங்களையும் சகோதரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் கணவரையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த குழுவை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பலவீனராகிய ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். என் வசனத்தால் எங்களை கர்த்தாவை நீர் திடப்படுத்தினதற்காக, தேற்றினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை நடத்துகிற சகோதரி செல்வி சிஸ்டருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்திய தேசத்திற்கு நீ கொண்டு வந்திருக்கிற ஆண்டவரே, இருக்கிற இடங்களிலே ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக நீர் உபயோகித்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்கள் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள், கணவர், அண்ணன், அக்கா எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, பெரிய காரியங்களை இவர்களை கொண்டு நீ செய்து விடும். ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.